நல்லா உழைத்து விட்டான். நல்ல அருமையா சொன்னார். பச்சை திருட்டு, மோசடி, மக்களின் பெயரால் செய்யப்பட்ட கொள்ளை. ஆனால் இன்னும் அதனை நாங்கள் உழைப்பு என்று நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக அபிவிருத்தி என்பது இப்போது மக்களை தேர்தல் காலத்தில் ஏமாற்றுவதற்காகவும் அல்லது அரசியல்வாதிகளுடைய அந்த கொள்ளையடிப்புக்காகவும் தான் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திட்டமிட்ட நீங்கள் மூதூர் பிரதேச பிரமுகர்கள், புத்திஜீவிகள் மிக நிதானமாக இருந்து கடந்த 20 வருடத்தில் உங்களது தீர்க்கப்பட்ட அபிவிருத்தி பிரச்சனைகள் என்ன, தீர்க்கப்பட்ட சமூக பிரச்சனைகள் என்ன என்று ஒரு பட்டியலை போடுங்கள். எந்த அரசியல்வாதி தீர்த்து வைத்தார்? யார் இதனை கணக்கெடுத்தார்கள்? மக்களுக்கு பிரச்சனை வருகிற போது குறைந்தபட்ச அதிகாரங்கள் கூட நமக்கு பயன்படவில்லை. நான் சொன்னேன் போன கூட்டத்திலும், இந்த பிரதேச சபை ஒன்றிருந்தது, நமது மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய பிரதேச சபை. ஆனால் குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் பின்வாங்கிய அந்த வரலாற்றை நாங்கள் சொன்னோம். இந்த மூதூர் ஜமல்மலை பிரதேசம் அரபா நகருக்கு சென்ற போது, அரபா நகர் அந்த ஓரத்திலே ஒரு வாய்க்கால் செல்கிறது, நதி ஒன்று செல்கிறது. அந்த நதி மூடப்பட்டு மிகுந்த சுகாதார சீர்கோடு மக்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இதனை சுத்தம் செய்யும்படி நாங்கள் பலமுறை எங்களுடைய நகர சபைக்கு சொன்னோம். யாரும் கேட்கிறார்கள் என்று மிகவும் கைசப்பட்டார்கள். மிகவும் சாதாரணமான ஒரு விடயம். இந்த பிரதேச சபை அவனுடைய பணத்தை பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூழல் பாதுகாப்பு திட்டம் என்று பல்வேறு திட்டங்களுக்குள்ளால் அதற்கு தனியான நிதி இருக்கிறது. மக்களுக்காக அதனை பெற்றுக்கொண்டு பயன்படுத்த தெரிய வேண்டும். அதற்குரிய ஆளுமைகள் அங்கு இருக்கவில்லை. அதுதான் காரணம். நான் மூதூர் பிரதேச சபை அதிகாரம் இந்த மக்களுடைய மத உரிமை பிரச்சனைகள் சம்பந்தமாக பாவிக்கப்படவில்லை என்று கடந்த கூட்டத்தில் சொன்ன போது இப்போது சொல்லி இருக்கிறார்கள், காத்தான்குடியிலே 6-7 சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் இந்த அப்துல் ரஹ்மானும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் பார்க்கவில்லை. இங்கே வந்து மூதூருக்கு பச்சை போய் காத்தான்குடி ஒரு தொடர்பட்ட எத்தனை மக்கள் இருக்கிறீர்கள்? நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தேர்தலுக்காக விடயங்களை திரித்து திரிவுபடுத்தி இட்டுக்கட்டி ஒருபோதும் செய்யாது. ஏனென்றால் மிக உண்மைக்குண்மையாக மிக விசுவாசமாகத்தான் மக்களோடு இந்த விடயங்களை நாங்கள் கையாள வேண்டும் என்றுதான் இந்த அமைப்பிலே வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரதேச சபை போன்ற ஒரு அமைப்பு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துடைய அதிகாரத்தில் இருந்திருந்தால் இந்த மக்களுடைய பல்வேறு அபிவிருத்தி பிரச்சனைகள் நகர சபைக்கூடாக தீர்க்கப்படுவதற்குரிய எல்லா வாய்ப்புகளும் வெளிநாட்டு உதவிகளும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். காத்தான்குடி நகர சபையிலே நாங்கள் வெறும் நகர சபை உறுப்பினர்கள், எதிர்கட்சி உறுப்பினர்கள், ஆளுங்கட்சியும் அல்ல. நான் என் சொந்த பயணம் ஒன்றுக்காக லண்டனுக்கு செல்கிறேன். போன வருடம் மே மாதம் அளவில் நினைக்கின்றேன். போன வருடம் மே மாதம் அளவில் என்னுடைய சொந்த தேவைக்காக நான் அங்கே சென்றிருந்தாலும் நாங்கள் யோசிக்கிறோம், ஏன் காத்தான்குடி நகர சபை தொடர்பாக இந்த நாட்டின் உள்ளூராட்சி மன்றங்களோடு இந்த நாட்டின் ஆளுங்கட்சி பிரதிநிதிகளோடு ஏன் நாம் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்யக்கூடாது என்று முயற்சி செய்து அங்கே நாங்கள் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம். உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளோடும் சில பேச்சுவார்த்தைகளை நாங்கள் தொடக்கினோம். அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். காத்தான்குடியில் இருக்கின்ற பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்களை லண்டனில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களோடு இணைந்து மேற்கொள்ள முடியும், அதற்கான உதவிகளை செய்ய முடியும் என்றார்கள். உத்தியோகபூர்வமாக நகர சபை மூலமாக இந்த வேண்டுகோளை முன்வையுங்கள் சொன்னார்கள். ஆனால் இங்கே வந்து நாங்கள் அதனை நகர சபையில் சொன்னபோது இதனை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் செய்துவிடக் கூடாது என்பதனால் அப்படியே அதனை நிராகரித்து விட்டார்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் தெரிவு செய்கிற அரசியல் சக்தி, நமது அரசியல் பிரதிநிதிகள் நமக்காக உள்நாட்டில் மாத்திரமல்ல வெளிநாட்டிலும் பேசக்கூடிய சக்தியும் ஆளுமையும் கொண்டவர்களாக இருந்தால் நமக்கு இருக்கிற இந்த பிரதேச சபை மாகாண சபை போன்ற அதிகாரங்களை வைத்துக் கொண்டே பல விடயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏராளமாக இருக்கிறது. நான் மிகவும் கவலைப்பட்டேன். அரபா நகர் மக்களுடைய பிரச்சனை பார்க்கிற போது அந்த வாய்க்காலை துப்புரவு செய்யாமல் விட்டதன் காரணமாக தோல் நோய் வந்து அதில் குளிக்கிற மக்கள், ஏழை மக்கள் மிகவும் துன்பப்பட்டதாக சொன்னார்கள்.
மிகவும் சாதாரண விடயம். எனவே ஆட்சி எதிர்க்கப்படுகிறது. இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? நமது நம்பிக்கைக்குரிய கட்சி என்று இத்தனை காலம் நம்பியிருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்டுப்பாட்டில் அந்த சபை இருக்கிறது. அந்த சபையினுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிற விடயத்தில் அந்த கட்சியினுடைய தலைமை நமக்கு ஒத்துழைப்பாக இருந்ததா? நம்மிடம் நமது உணர்வுகளை கேட்டு தெரிந்து கொண்டதா? எஸ்எல்எம் சொன்னார், குறைந்தது ஒரு வருடத்துக்காவது இந்த மக்களோடு வந்து பேசுங்கள் என்று தலைமைக்கு சொன்னேன் என்று சொன்னார். அவர் விரக்தியோடு தான் அதை சொல்லி இருப்பார் நினைக்கின்றேன். எனவேதான் கடந்த 25 வருடத்திலே நாம் மீண்டும் ஒரு புதிய தொடக்கத்துக்கான தேவையில் வந்து நிற்கிறோம். இதைத்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் இதனை மீண்டும் ஒரு முறை யோசிக்க கூடாது. வாக்குகளை பிரிக்கிறோம், பிரதித்துவங்களை இல்லாமல் ஆக்கிறோம் என்று நீங்கள் யாரும் யோசிக்க கூடாது. இத்தனை காலம் நமக்கு இருந்த பிரதிநிதிகளால் நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு வரவில்லை, இவர்கள் நமக்கு விசுவாசமாக நடந்து கொள்ளவில்லை என்றுதான் நாம் கவலைப்படுகிறோம். எனவே நமக்கு விசுவாசமான பிரதிநிதிகளை, நமக்காக பணியாற்றக்கூடிய ஆளுமை உள்ள நம்பிக்கைக்குரிய பிரதிநிதிகளை நோக்கி நாங்கள் ஒரு புதிய பயணத்தை தொடங்கி இருக்கிறோம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூதூரிலே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் முதலாவது நடத்திய கலந்துரையாடலில் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த, எனக்கு அவருடைய பேர் ஞாபகம் இல்லை, ஒரு அந்த பிரதேச சபை உறுப்பினரும் வந்திருந்தார். இந்த ஜம்பல்மலை விஷயம் தொடர்பாக ஏன் நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அந்த விடயத்தில் பிரதேச சபைக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை நீங்கள் ஏன் பாவிக்க கூடாது என்று கேட்டபோது அவர் மக்களிடம் திரும்ப திரும்ப சொன்னார், கடிதம் தாருங்கள், கடிதம் தாருங்கள் சொன்னார். கடிதம் ஒன்று தாருங்கள். மக்கள் ஏற்கனவே ஆணை தந்து விட்டார்கள், அதுக்கு மேல் இந்த கடிதம் வேண்டியிருக்கிறது. தேர்தலிலே நீங்கள் வாக்கு கேட்ட போது என்ன சொன்னீர்கள்? பிரதேச சபை தேர்தலிலே, மக்களே உங்களுடைய சகல பிரச்சனைக்குமான பிரதிநிதிகள் நாங்கள், உங்கள் சார்பாக இந்த பிரதேச சபை அதிகாரங்களை நாங்கள் உங்களுக்காக பயன்படுத்துவோம் என்றுதான் வாக்கு கேட்டீர்கள். மக்கள் வாணை தந்து விட்டார்கள். இதற்கு மேலதிகமாக என்ன கடிதம் வேண்டி கிடக்கிறது? நீங்கள் இப்போது கடிதம் கேட்டால் சில நேரம் மக்களை காட்டிக் கொடுப்பதற்கான கடிதமாக கூட அமையலாம் என்று மக்கள் அந்த கடிதம் தர பயப்படுகிறார்கள். எனவேதான் நாங்கள் அந்த புதிய புள்ளியில் வந்து நிற்கிறோம். 85ஆம் ஆண்டுகளில் நாம் தொடங்கிய அந்த அரசியல் புதிய பயணத்தை எப்படி ஒரு வாக்கு பிரிப்பாக, பிரதித்துவ இழப்பாக, பிரிவினைவாதமாக நாங்கள் பார்க்கவில்லையோ, அதே போல நியாயங்களோடும் காரணங்களோடும் வரலாற்று தேவையோடும் ஒரு புதிய புள்ளியில் நாங்கள் இப்போது வந்து நிற்கிறோம். அந்த புதிய புள்ளி நமக்கு ஒரு புதிய அரசியல் சக்தியை வேண்டி நிற்கிறது. ஆனால் இங்கே ஒரு விடயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இப்படித்தான் கடந்த காலங்களிலும் ஒரு கட்சி பிழை என்று சொல்லி இன்னும் ஒரு கட்சியை தொடங்கினார்கள், இன்னும் ஒரு அணியை ஆரம்பித்தார்கள். அதனால் அவர்களும் அதே விடயத்தை தான் செய்தார்கள் என்ற வரலாறு நமக்கு இருக்கிறது. எனவே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்பது அந்த வரலாற்று தவறுகளுக்கெல்லாம் தீர்வுகளை கொண்ட ஒரு இயக்கமாக, ஒரு மக்கள் சக்தியாகத்தான் இங்கே மக்கள் முன்னால் வந்திருக்கிறது. எனவே இந்த இடத்தில் ஒரு புதிய பாதை, ஒரு புதிய பயணம் நமக்கு தேவைப்படுகிறது. எஸ்எல்எம் ஹனீஃபா அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்களுக்கான ஒரு புதிய பாதை அவசியம் என்று. மூதூர் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் தான், அவர்கள்தான் ஒரு புத்தகத்தை எழுதினார், நமக்கு ஒரு புதிய பாதை, ஒரு புதிய பயணம் தேவைப்படுகிறது என்று சொல்லி. இப்போது நீங்கள் கவனமாக இதை பார்க்கலாம். இந்த சக்தி நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஏற்கனவே இருந்த அந்த தவறுகளுக்கெல்லாம் பரிகாரங்களை இவர்கள் கொண்டிருக்கிறார்களா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். நான் போன கூட்டத்திலும் சொன்னேன், எப்போது நோய்க்கான அந்த காரணத்தை நாம் சரியாக கண்டுபிடித்து விடுகிறோமோ
அப்போது நோயை தீர்த்து விடுவது உறுதியாகி விடுகிறது. 25 வருட அரசியல் வரலாற்றில் நமக்கான இந்த அடைவுகளை நம்மால் அடைய முடியவில்லை என்றால் அதற்குரிய காரணம் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது காரணம், நமது அரசியல் என்பது சமூக பொறுப்பாக இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்ற ஒரு மார்க்க கடமையாக சமூக பொறுப்பாக இல்லாமல் அது ஒரு வியாபாரமாக மாறியிருக்கிறது. தனிநபர் லாபம் சம்பாதிக்கின்ற ஒன்றாக மாறியிருக்கிறது. அதை மக்களும் அங்கீகரித்து விட்டார்கள். அதனால்தான் அரசியல்வாதிகள் கொள்ளையடிப்பதனை பார்த்து நாம் அவர்கள் உழைப்பதாக சொல்லுகிறோம், உழைத்துக் கொள்வதாக சொல்லுகிறோம். எனவே நமக்கு ஒரு சக்தி தேவைப்படுகிறது. அந்த சக்தி, அந்த புதிய பாதை அரசியலை 100% சமூக கடமையாக மார்க்க கடமையாக செய்ய வேண்டுமே தவிர அதிலே யாருக்கும் எவருக்கும் தொழில் அரசியலை வைத்து தொழில் செய்கிற லாபம் சம்பாதிக்கின்ற அந்த நிலவரம் இருக்கக்கூடாது. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இதனை கடந்த 6 வருடமாக நடைமுறை அரசியலை செய்து காட்டி நிரூபித்திருக்கிறது. உங்கள் முன்னால் நாங்கள் சத்திய பிரமாணம் செய்கிற போது, பதவியை பாரமெடுக்கிற போது, தேர்தலின் பின்னால் சத்திய பிரமாணம் செய்கிற போது நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம், அரசியல் பதவி மூலமாக நேரடியான மறைமுகமான எந்த ஒரு லாபத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்ற இறைவன் மீதான சத்தியத்தை அல்லாஹ்வின் பள்ளியில் வைத்து இன்ஷா அல்லாஹ் உங்கள் முன்னால் செய்யவிருக்கிறோம். கடந்த காலத்தில் நாங்கள் செய்ய இருக்கிறோம். ஒரு சில தினங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் சிலர் சத்தியம் பிரமாணம் செய்ததாக ஒரு செய்தி வந்தது. நாங்களும் சந்தோஷப்பட்டோம். ஆஹா, இத்தனை காலமும் செய்யாத சத்திய பிரமாணத்தை இப்போதாவது செய்ய முன்வந்திருக்கிறார் என்று நாங்கள் அது என்ன சத்திய பிரமாணம் என்று பார்த்த போதுதான் தெரிந்தது, கட்சி மாற மாட்டோம் என்ற சத்திய பிரமாணம். அப்படி என்றால் மற்ற எத்தனையும் செய்ய முடியுமா? கட்சி மாற மாட்டோம். கட்சி மாறாமல் இருக்கின்ற அந்த உத்தரவாதம் கூட இல்லாதவர்களைத்தான் தேர்தலில் வேட்பாளர்களாக நிறுத்திவிட்ட ஒரு சோக நிலை நமது கட்சிகளுக்கு தோன்றியிருக்கிறது. இதுதான் இந்த அவலம். நீங்கள் பார்க்கலாம், பல வேட்பாளர்களை பார்க்கலாம். போன தேர்தலில் இவர் எங்கிருந்தார்? இவர் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் பற்றி என்ன நிலைப்பாட்டை கொண்டிருந்தார், என்ன கருத்தை பேசினார்? இப்போது இவர் எங்கிருக்கிறார் எல்லாம் பார்க்கலாம். ஆக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு மக்கள் தெரிவு செய்து தேர்தல் முடிவதற்கு முன்னால் நமது கட்சி தலைமைகளுக்கு ஒரு பயம் வந்திருக்கிறது. கட்சி மாற மாட்டோம் என்று ஒரு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் அதை சொல்லவில்லை. இந்த மனிதர்கள் எங்களுடைய இயக்க உறுப்பினர்கள் இறுதி நாள் வரை இந்த இயக்கத்தில் இருப்பார்கள், சந்தேகமில்லை. ஆனால் அரசியல் அதிகாரம் பதவி என்று வருகிற போது அதனை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்யாமல் இருக்க வேண்டும், ஒரு தொழிலாக மாற்றிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதற்கான உத்தரவாதத்தை கொண்ட ஒரு சக்தியாக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இருக்கிறது. இது முதலாவது பரிகாரம். இரண்டாவது பரிகாரம் தலைமைத்துவம். கடந்த காலத்திலே நமது தலைமைத்துவங்கள் எல்லாம் ஒரு தான் தோன்றித்தனமான ஒரு சர்வாதிகாரம் உள்ள அதிகாரங்களை அதிகம் கொண்ட தலைமைத்துவங்களாக இருந்தன. வாழ்நாள் ஆயுட்கால தலைவர்களை நாம் கண்டோம். எப்போதுமே ஒரு சமூகம் யாரையும் ஆயுட்கால தலைவராக வைத்துக் கொள்வதனை இஸ்லாமிய ஒழுங்கில் கிடையாது, நாம் பார்ப்பதில்லை. யாரையும் ஆயுட்கால தலைவராக நியமிக்கின்ற ஒழுங்கு இஸ்லாமிய நடைமுறையில் இல்லை. ஆனால் நமது கட்சிகள் வைத்திருக்கின்றன. அதன் விளைவுதான் என்று எந்த ஒரு சீர்திருத்தத்தையும் எந்த ஒரு முற்போக்கான விடயத்தையும் கட்சிகளுக்குள் செய்ய முடியாத ஜனநாயகம் இல்லாத சூழல் தோன்றியிருக்கிறது. இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட வேளை அரசாங்கத்தோடு இணைந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போட்டி போட வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்த வேளை அங்கே ஒரு ஒப்பந்தத்தை தயாரிக்கிறார்கள். அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டதாம். ஒரு இறுதி நாள் கூட்டம் நடக்கிறது. ஒரு கூட்டத்தில் முடிவெடுக்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு கொடுத்து அரசாங்கத்தை பதிலை பார்த்து அதன் பிறகு முடிவெடுப்போம் என்று தீர்மானிக்கப்படுகிறது. தீர்மானிக்க வேண்டிய அந்த கூட்டத்திலே தலைவரிடம் கேட்கிறார்கள் அங்கிருந்த உறுப்பினர்கள், அந்த ஆவணத்தை நீங்கள் அரசாங்கத்திடம் கொடுத்தீர்களா? தலைவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, அது ரொம்ப பெருசா இருக்கு, நான் கொடுக்கல. இது நடந்த சம்பவம். ஆவணம் பெருசா இருக்கிற விஷயத்தை அரசாங்கம் சொல்ல வேண்டுமா? தலைவர் சொல்லுகிறதா? ஒரு 5 பக்க ஆவணத்தை படித்து பார்த்து முஸ்லிம்களோடு ஒப்பந்தம் செய்ய இந்த அரசாங்கத்தால் முடியாவிட்டால்
அவனோட என்ன பேச்சுவார்த்தை இருக்கிறது. ஆனால் 5 பக்க ஆவணத்தை கூட அரசாங்கத்துக்கு கொடுத்து விடக்கூடாது என்பதில் தலைமைத்துவ கவனமாக இருக்கிறது. ஏன் இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்றால் யாப்பிலே அளவுக்கு மிஞ்சியமான அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஒரு ஷூரா என்கின்ற அதிகாரத்தை ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறது. இங்கே யாருமே சர்வாதிகாரம் உள்ள தலைவராக இங்கு மாற முடியாது. இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களிலே மூதூரிலே ஒரு ஷூரா சபை உருவாக வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மாவட்ட ரீதியான ஷூரா சபை உருவாக வேண்டும். மட்டக்களப்புக்கான ஷூரா, பொத்துவிலுக்கா அம்பாறை மாவட்டத்துக்கான ஷூரா என்று மாகாணத்துக்கான ஒரு ஷூரா இருக்க வேண்டும். அதுதான் இந்த மக்களுடைய அரசியல் தலைமைத்துவமாக அரசியல் விடயங்களை தீர்மானிக்கின்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இது நாம் இந்த புதிய பாதையில் வைத்திருக்கின்ற ஒரு புதிய அம்சம், நமது புதிய அரசியல் பாதையில். மூன்றாவதாக பதவி போட்டிகள், அதிகார போட்டியும் இந்த பதவி போட்டியும் நாம் பார்க்கிறோம். தேர்தலிலே ஒரே கட்சியிலே கேட்கிறவர்கள் அடித்துக் கொண்டு மாய்கின்ற அந்த சூழலை பார்க்கிறோம். எதற்காக அடித்துக் கொள்கிறார்கள்? தான் அந்த அதிகாரத்துக்கு போக வேண்டும் என்று அடித்துக் கொள்கிறார்கள். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இதனை வெறுக்கிறது. தேர்தல் காலத்திலேயே பதவியில் அவ்வளவு மோகம் கொண்டு ஆசை கொண்டு அடிபிடிப்படுகிற ஒருவர் தேர்தல் முடிந்த பிறகு அந்த பதவிக்கு சென்றால், மக்களுக்காக அந்த பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழல் வந்தால் எப்படி இவர் விட்டுக் கொடுப்பார்? மக்களிடம் என்ன அதிகாரம் இருக்கிறது அந்த விட்டுக் கொடுப்பை செய்ய வைப்பதற்கு? கிடையாது. எனவேதான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் நூலழைத்தல் என்கின்ற அந்த பதவி அதிகார விஷயங்களுக்கான ஒரு தீர்வை வைத்திருக்கிறது. இது இன்னொரு வகையில் பிரதேச ஒற்றுமைக்கான தீர்வாக மாறியிருக்கிறது. ஒவ்வொரு பிராந்தியத்திலும் மூதூரில், தோப்பூரில், கிண்ணியாவில் மக்களுக்கு தேர்தல் வந்தால் உள்ள சந்தேகம், நமது வாக்குகளை பெற்று நமது மண்ணை சேர்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பதுதான். விருப்பு வாக்கு போட்டியிலே ஒருவர் வெற்றி பெற்றால் மாத்திரம்தான் அந்த வாய்ப்பை பெற முடியுமே தவிர மற்றபடி எந்த கட்சிகளாலும் அந்த வாய்ப்பை எல்லா பிரதேசங்களுக்கும் உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தனது மீள் அழைத்தல் என்கின்ற திட்டத்தின் மூலமாக சகல பிரதேசங்களுக்கும் அந்த வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. பிரதேச ஒற்றுமை உருவாக்கும். நாம் பார்த்தோம், நோன்பு காலத்திலே அக்கரைப்பற்றிலே நடந்த பிரச்சனையை பார்த்தோம். பிரதேச ஒற்றுமைக்காக தொடங்கப்பட்ட இந்த கட்சிகள், இந்த இயக்கங்கள் எல்லாம் இப்போது ஆலையால் எல்லை போட்டுக்கொண்டு கூறு போட்டுக்கொண்டு ஒரு குறுநில மன்னர்களாக தம்மை வளர்த்துக் கொண்டிருக்கிற நிலைதான் அந்த அக்கரைப்பத்திலே நோன்பு காலத்திலே நடந்த அடிப்படை. சாதாரண நோன்பு திறக்கின்ற மிகவும் கண்ணியமான ஒரு நிலைக்கு கூட ஆலையால் அனுமதிக்க முடியாத அந்த பயங்கரமான அரசியல் எதிர்ப்புணர்வு. இதற்கெல்லாம் தீர்வு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் கையில் இருக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு பிரதேசத்தையும் கூறு போட்டுக் கொண்டு தன்னை தனிப்பட்ட முறையில் அரசியல் ரீதியாக வளர்க்கின்ற அனுமதியை, அந்த இடத்தை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் கொடுக்காது. மக்களோடு வெளிப்படையாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்றது இன்னொரு பிரச்சனை. இத்தனை காலமும் நாம் தெரிவு செய்தவர்கள், தெரிவு செய்த அரசியல் சக்திகள் மக்களுக்கு தாம் எதை பேசுகிறோம், எதை செய்கிறோம், அரசாங்கங்களோடு எந்த ஒப்பந்தங்களை செய்கிறோம் என்று எந்த ஆவணங்களையும் காட்டிய வரலாற்றை நீங்களும் கண்டதில்லை, நாங்களும் கண்டதில்லை. கண்டிருக்கிறோமா? கிடையாது. நம்ம தேர்தல் முடிந்து வாக்குகளை பெற்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதவிக்கு போய்விடுவார்கள். ஒவ்வொருவர் ஒவ்வொரு கட்சியோடு சேர்ந்து விடுவார். ஏன் சேர்ந்தார்கள்? இதுல நமக்கு என்ன நன்மை, சமூகத்தை எந்த பிரச்சனை தீர்க்கிறது என்று யாருக்கும் தெரியாது. மக்கள் கேட்க முடியாது, காட்டுவதும் இல்லை. ஆனால் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தெளிவாக மக்களுக்கு வெளிப்படையான ஒப்பந்தங்களை மாத்திரம்தான் அரசியலை செய்யும் என்கின்ற வரலாற்றை கடந்த காலங்கள் செய்து காண்டிருக்கிறோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்திய போது அந்த ஒப்பந்தங்களை நாங்கள் அம்பலப்படுத்தினோம், வெளிக்காட்டினோம். அதுபோல ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சரத் பொன்சேகா அவர்களோடு நாங்கள் பேசிய போது தெளிவான ஒப்பந்தங்களை அவருக்கு கொடுத்தோம். நாங்கள் சிறிய கட்சியாக இருந்தாலும் தெளிவான ஒப்பந்தங்களை, கோரிக்கைகளை நாங்கள் கொடுத்தோம், மக்களுக்கு அதனை வெளிப்படுத்தினோம். இதுதான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துடைய வழிமுறை. இன்னும் ஒன்றை நாங்கள் பேச வேண்டும். இத்தனை காலமும் தனித்துவ அரசியல் என்று நாம் தொடங்கிய அரசியல் நம்மை இந்த நாட்டிலே ஒரு தனிமைப்பட்ட சமூகமாக மாற்றியிருக்கிறது. தனித்துவ அரசியல்
தனிமைப்படுத்தப்பட்ட அரசியலாக மாற்றி இருக்கிறது. இந்த நாட்டில் நமக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது இன்னும் ஒருவர் குரல் கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பமோ நிலைமையை நாம் உருவாக்கி வைக்கவில்லை. யார் பேசுகிறார்? ஏனென்றால் நம்மை ஒரு அப்பட்டமான சுயநலமான சமூகமாகத்தான் நமது அரசியல் அடையாளப்படுத்தி இருக்கிறது. இந்த நாட்டின் மீது நமது பங்களிப்பு, இந்த நாட்டுக்கான நம்ம கடமை, இந்த நாட்டின் மீது நம்முள்ள தேசப்பற்று எல்லாம் இந்த அரசியலுக்கூடாக நம்மால் வெளிப்படுத்த முடியவில்லை. ஆனால் தேசப்பற்று என்கின்ற விடயத்தை அவர்கள் இன்னும் ஒரு வகையில் செய்து வருகிறார்கள். ஆளும் அரசாங்கத்தின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருப்பது தேசப்பற்று சொல்றார்கள். அது தேசப்பற்று கிடையாது. ஜனாதிபதி அவர்களுக்கு சாஸ்தாங்கம் செய்வது தேசப்பற்று சொல்றார்கள். தேசப்பற்று கிடையாது. இந்த நாட்டுக்கு தவறு நடக்கிற போது நாம் கவலைப்பட வேண்டும். அது ஆளுங்கட்சியால் நடந்தாலும் கவலைப்பட வேண்டும். அது தேசப்பற்று. இந்த நாட்டில் ஊழல் மோசடிகள் தலைவிரித்தாடுகிற போது நாம் கவலைப்பட வேண்டும். அது தேசப்பற்று. இந்த நாட்டின் வெளிச்சிக்காக நன்மைக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். அது தேசப்பற்று. இப்படியா